Okay, நம்ம mathematical induction பார்த்துட்டு இருந்தோம். mathematical inductionன்றது it is a method of proof. ஒரு statement true-ஆ அப்படின்றது prove பண்றதுக்கான ஒரு method தான் mathematical induction. So இந்த methodல நம்ம எப்படி prove பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்க statement-ஐ we took it as p of n. அந்த கொடுத்திருக்க statement-ஐ p of n ன்னு எடுத்துட்டு அது p of 1க்கு ட்ரூன்னு சொல்லி நம்ம prove பண்ணணும். p of 1க்கு ட்ரூன்னு சொல்லி நம்ம prove பண்ணணும். பண்ணிட்டு அதுக்கப்புறமா we have to assume that p of k is true. p of k ட்ரூன்னு நம்ம assume பண்ணிட்டு we have to prove that p of k plus 1 is true. p of k plus 1 true நம்ம அதை யூஸ் பண்ணி prove பண்ணணும். அப்படி prove பண்ணிட்டீங்கன்னா then we can say that p of n is true for all the natural numbers ன்னு சொல்லலாம். natural numbers எல்லாத்துக்குமே p of n ட்ரூன்றதை சொல்லலாம். அதுதான் வந்து method of principal mathematical induction. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதில் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த எக்ஸாம்பிள் 4.67 போடலாம். அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் 4.67 இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். யூசிங் மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன் ஷோ தட் ஃபார் எனி இன்டிஜர் n greater than or equal to 2 3n square greater than n plus 2 n plus 1 the whole square. So 3n square is greater than n plus 1 the whole square நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதில் வந்து n is greater than or equal to 2ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஸ்டார்டிங் நம்பர் 1 கிடையாது, 2. அப்போ p of 2க்கு ட்ரூவான்னு செக் பண்ணணும். p of 1க்கு ட்ரூவான்னு செக் பண்ணக்கூடாது, p of 2க்கு ட்ரூவான்னு செக் பண்ணணும் இங்கே நம்ம. அதனால தான் இங்கே நமக்கு n is greater than or equal to 2ன்னு கொடுத்துருக்காங்க. n is equal to 1ஆக இருக்கும்போது இது சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ அதனால தான் அதை விட்டுட்டு மீதி இருக்க எல்லா நம்பர்ஸ்க்கும் இது சாட்டிஸ்ஃபை ஆகும்னு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம கிவன் ஸ்டேட்மெண்ட்டை we are going to take it as p of n. ஸோ எக்ஸாம்பிள் 4.67 let p of n denote the given statement. ஸோ இந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை p of n ன்னு எடுத்துக்கோம். ஸோ என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க நமக்கு, that is 3n square is greater than n plus 1 the whole square. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அண்ட் இங்கே வந்து n is greater than or equal to 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா p of 1க்கு ட்ரூவான்னு செக் பண்ணக்கூடாது, p of 2க்கு ட்ரூவான்னு செக் பண்ணணும். we have to check for p of 2. ஏன்னா நமக்கு வந்து இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட்ஸ் வித் 2ல தான் ஸ்டார்ட் ஆகுது. 2க்கு 3க்கு 4க்கு அப்படி தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும், 1க்கு ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ let us check it for p of 2. ஸோ p of 2 என்ன வரும், it will be 3 into 2 square is greater than 2 plus 1 the whole square. So 3 into 2 square is going to be the 2 square 4, 4 into 3 12, 12 is greater than இது வந்து 3 square which is 9, which is true. அப்போ therefore we can say that p of 2 is true. So p of 2 வந்து ட்ரூன்னு சொல்லியாச்சு. Now let us assume p of k to be true. So p of k true நம்ம assume பண்ணிக்கலாம். So what will be p of k? p of k என்னவா இருக்கும், it will be 3k square is greater than k plus 1 the whole square. ஓகேவா? இதை let us take it as number 1. இதை number 1ன்னு எடுத்துக்கலாம். Now to prove, என்ன prove பண்ண போகிறோம், we are going to prove that p of k plus 1 is true. ஸோ p of k plus 1 ட்ரூ நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல p of k plus 1 என்னன்னு பார்க்கலாம். ஸோ p of k plus 1ங்கிறது இந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் எங்கெல்லாம் n இருக்கோ அங்கெல்லாம் n-க்கு பதிலாக k plus 1 போடலாம். ஆர் இந்த p of k ஸ்டேட்மெண்ட்லேயும் எங்கெல்லாம் k இருக்கோ அங்கெல்லாம் k-க்கு பதிலாக k plus 1 போடலாம். ஸோ அதுதான் வந்து p of k plus 1. ஸோ இப்போ p of k plus 1 என்னன்னு பார்க்கலாம். which is going to be 3 into k plus 1 the whole square is greater than, it is k plus 1 plus 1 the whole square. So which is 3 into k plus 1 the whole square is greater than k plus 2 the whole square. So இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். This is what we are going to prove. So இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். how to prove this ன்னு பார்ப்போம். ஓகேவா? that is, now let us consider this, இந்த 3 into k plus 1 the whole square இதை கன்சிடர் பண்ணிக்கோ. ஓகேவா? let us consider this. So LHS or proofல let us consider this, that is 3 into k plus 1 the whole square. So இதை நம்ம எப்படி எழுதலாம், this we can write it as 3 into k plus 1 the whole square என்னது, it is k square plus 2k plus 3, sorry plus 1. So உள்ள multiply பண்ணிங்கன்னா it will be 3k square plus 6k plus 3ன்னு வந்துடும். இப்போ ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 3k square is greater than k plus 1 the whole square சொல்லியிருக்கோமா. அப்போ therefore இந்த ஸ்டெப்பை விட இந்த ஸ்டெப் கிரேட்டராக இருக்கும் இல்லையா. ஸோ சாரி, இந்த ஸ்டெப் கிரேட்டராக இருக்கும் இல்லையா. 3k square plus 6k plus 3 will be greater than இந்த 3k square பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், the k plus 1 the whole square.
So it is k plus 1 the whole square plus 6k plus 3. பாருங்க இந்த இடத்துல நம்ம greater than symbol போடுறோம் ஏன்னா இங்க 3k square is greater than this number. இப்போ for example இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். You all know that 4 is greater than 3 இல்லையா? 4 is greater than 3 இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோ. That is 3 plus 6 plus 3. Suppose 3 plus 6 plus 3. ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல 4 ன்னு ரீப்ளேஸ் பண்ணனும்னா நான் என்ன பண்ணணும்? ஈக்குவல் டு சிம்பிளா போடணும்? இல்ல. ஏன்னா 4 is greater than 3 இல்லையா? அப்ப this will be greater than 4 plus 6 plus 3 இல்லையா? ஏன்னா 3 plus 3 plus 6 வந்து உங்களுக்கு என்ன ஆகும்? It will be equal to 12. Whereas 4 plus 3 plus 6 வந்து என்ன ஆகும்? 13. அப்ப therefore இதை விட இது ஜாஸ்தியா இருக்கும். பட் இதுல ஏதாவது நம்ம இது பண்ணோம்னா அடிஷன் சரி இதுல ஏதாவது நம்ம ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா ஈக்குவல் டு தான் போடணும். திருப்பியும் கிரேட்டர் than போடக்கூடாது. திருப்பியும் கிரேட்டர் than போட்டிங்கன்னா இந்த ஸ்டெப்பை விட இந்த ஸ்டெப் கம்மின்னு அர்த்தம். ஆக்சுவலாக என்ன அர்த்தம்னா இந்த ஸ்டெப்பை விட இந்த ஸ்டெப் கம்மி வேல்யூவில். ஆனால் இந்த ஸ்டெப்பும் ஈக்குவல். அதுதான் இங்கே மீன் பண்ணி ஈக்குவல் டு போடுறோம். ஸோ அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஸ்டெப்பில் கிரேட்டர் than போடணும் அப்படிங்கிறத கவனமாக பார்த்து போடணும். இல்லைன்னா கண்டிப்பாக தப்பு போட்டுருவாங்க. ஸோ அதனால் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஸோ இந்த இடத்துல இட் இஸ் கிரேட்டர் than k plus 1 the whole square plus 6k plus 3. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த ஸ்டெப்பு ஈக்குவல். இந்த ஸ்டெப்பை விட இது கம்மி. ஆனால் இது ரெண்டு ஈக்குவல்ன்றதுக்காக தான் இங்கே ஈக்குவல் டு போடுறோம். புரியுதா? அப்படி கம்பேர் பண்ணி பார்க்க போனால் இந்த ஸ்டெப்பை விட இது கம்மி. ஓகேவா? இட் இஸ் கிரேட்டர் than. இந்த ஸ்டெப் தான் கிரேட்டர். ஓகேவா? ஸோ இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். எக்ஸ்பேண்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? இட் வில் பி k square plus 2k plus 1 plus 6k plus 3 வந்துருமா? Now this can be written as k square plus 8k plus 4. Or which can be written as இதை வந்து can we write it as k square plus 4k plus 4 plus 4k ன்னு பிரிச்சுக்கலாமா? இந்த 8k வா 4k plus 4k ன்னு பிரிச்சுக்கிறோம். ஓகேவா? now k square plus 4k plus 4 தான் என்னது? it is k plus 2 the whole square plus 4k இருக்கு. now இந்த ஸ்டெப் வந்து இதை விட ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா? that is இது வந்து k plus 2 the whole square மட்டும் எழுதணும்னா இந்த plus 4k விட்டுட்டோம்னா கண்டிப்பா வந்து இதுதான் கிரேட்டரா இருக்கும். இது கம்மியா இருக்கும். ஓகேவா? ஏன்னா இதோட ஒரு plus 4k ஆட் பண்ணியிருக்கு. ஆனால் இங்கே நம்ம அதை ஆட் பண்ணல. ஸோ அப்போ therefore இந்த ஸ்டெப் தான் கிரேட்டராக இருக்கும். அப்போ therefore this step is greater than k plus 2 the whole square. ஓகேவா? இது கம்மியாக இருக்கும். அப்போ on the whole நம்ம என்ன சொல்லலாம்? we can say that 3k plus 1 the whole square. ஏன்னா இங்கே ஒரு தடவை கம்மியாகுது, இங்கே ஒரு தடவை கம்மியாகுது. அப்போ ரெண்டு தடவை கம்மியாகுது. அப்போ anyway it is going to be so this will be greater than k plus 2 the whole square. k plus 2 the whole square விட இது ஜாஸ்தியாக இருக்கும். or இந்த k plus 2 the whole square வந்து கம்மியாக இருக்கும். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். hence proved. இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன எழுதணும்? therefore p of k plus 1 is true whenever p of k is true. Therefore by principle of mathematical induction p of n is true for all n belongs to or n is greater than or equal to 2 for all. ஏன்னா இங்கே அதான கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம இந்த கண்டிஷனை தான் எழுதணும். கொடுத்துருக்க கண்டிஷனை தான் இங்கே எழுதணும். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? இது இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து இந்த எந்த இடத்துல லெஸ் தேன் ஆகுதுன்றதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போடுங்க. அந்த ஸ்டெப்பில் மட்டும்தான் லெஸர் தேன் போடணும். மீதி ஸ்டெப்லாம் ஈக்குவல் டு தான் போடணும். லெஸ் தேன் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு அர்த்தம் ஆகிடும். ஓகேவா? ஸோ சாரி கிரேட்டர் தேன் போட்டிங்கன்னா இது கம்மியாகிட்டே வருதுன்னு அர்த்தம் ஆகிடும். ஸோ அதனால் இது கேர்ஃபுல்லாக பார்த்து போடணும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 4.68. ஸோ இதில் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா using mathematical induction show that for any integer n is greater than or equal to 2. ஸோ இங்கே n is greater than or equal to 2 கொடுத்துருக்காங்க. 3 power n is greater than n square. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். 3 power n is greater than n square நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ let p of n denote the given statement. ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை p of n ன்னு எடுத்துக்கோம். ஸோ இப்போ p of n என்ன? it is 3 power n is greater than n square where n is greater than or equal to 2. ஓகேவா? n 1 இருக்கும்போது சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ 2க்கு அப்புறத்துலேருந்து இது சாட்டிஸ்ஃபை ஆகும்னு சொல்கிறோம். ஓகேவா? now let us check it for p of 2.
ஏன்னா 1 இருக்கும்போது satisfy ஆகாதுன்னு ஏற்கனவே கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் let us check it for p of 2. 2 செக் பண்ணுவோம். ஸோ அப்போ 3 square is greater than 2 square. So 3 square is 9. 9 is greater than 4, which is true. இல்லையா, இது ட்ரூ இல்லையா, which is true. அப்போ therefore p of 2 is true. ஸோ p of 2 வந்து ட்ரூ சொல்லிடும். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to assume p of k to be true. So what is p of k? p of k என்றது என்ன? It is 3 power k is greater than k square. 3 power k is greater than k square. So இதுதான் p of k. Now to prove, என்ன prove பண்ணணும்? We need to prove that p of k plus 1 is true. So now what is p of k plus 1? p of k plus 1 என்ன? p of k plus 1 ங்கிறது it is 3 to the power of k plus 1 is greater than k plus 1 the whole square. So இதுதான் நம்ம prove பண்ண போறோம். This is what we are going to prove. Now proof. For the proof, let us consider this 3 power k plus 1. இந்த 3 power k plus 1 3 power k into 3 ன்னு எழுதிக்கலாமா? 3 power k into 3 ன்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போ which is இப்போ இதில் பாருங்கள், இந்த 3 power k is greater than k square ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். 3 power k is greater than k square சொல்லியிருக்கோம். அப்போ therefore this step will be greater than 3 into k square சொல்லலாமா? 3 into k square சொல்லலாம் இல்லையா? புரிஞ்சுதாமா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், 3 power k is greater than k square சொல்லியிருக்கோம். இது இதை விட ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த ஸ்டெப் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா? 3 power k into 3, கண்டிப்பாக அது வந்து இந்த 3k ஸ்கொயரை விட ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேவா? இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் by 1. Now இந்த 3k ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த 3k ஸ்கொயருக்கு வந்து நம்ம ப்ரீவியஸ் இது போட்டோம் இல்லையா, ப்ரீவியஸ் சம், அதில் என்ன ப்ரூவ் பண்ணோம்? 3n ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தேன் n plus 1 the whole square. இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை தான் யூஸ் பண்ண. பட் சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாமில் இது 4 மார்க்லையோ 6 மார்க்லையோ கேட்டாங்கன்னா இதோட ப்ரூஃபும் சேர்த்து எழுதணும். முதல்ல இதை ப்ரூவ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் இதை ப்ரூவ் பண்ணணும். ஆனால் சப்போஸ் உங்களுக்கு வந்து 2 மார்க்லையோ 1 மார்க்லையோ கேட்டாங்கன்னா டேரெக்டாக இப்படி போட்டால் போதும். இட் இஸ் எனஃப் இஃப் யூ ரைட் இட் லைக் திஸ். இப்படி எழுதினாலே போதும். புரிஞ்சுதா? ஸோ யூஸிங் தட் அதை நம்ம ப்ரூவ் பண்ணுறதுனால பண்ணலாம். பட் வி நோ தட் நமக்கு என்ன தெரியும், 3k square is greater than k plus 2 the whole square. இப்போ தான் நம்ம சொன்னோம் 3 square is greater than k plus 2 the whole squareன்றது இப்போ தான் நம்ம சொன்னோம். அப்போ therefore from this we can say that 3 power k plus 1 is greater than k plus 2 the whole square சொல்லலாம். ஓகேவா? இப்போ therefore hence proved. லாஸ்ட்டில் இது 2 ஸ்டெப் கண்டிப்பாக எழுதணும். therefore p of k plus 1 is true whenever p of k is true. Therefore by principle of mathematical induction p of n is true for all n belongs to n. அந்த 2 ஸ்டெப் இங்கே கண்டிப்பாக எழுதணும். புரிஞ்சுதா இது? ஓகே, இப்போ அடுத்தது நம்ம இந்த எக்ஸாம்பிள் 4.69 அப்புறமா பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து 4.70 எக்ஸாம்பிள் 4.70. Okay, using mathematical induction show that for any natural number n with assumption I square is equal to -1. So I square is equal to -1 கொடுத்திருக்காங்க. r into cos theta plus I sin theta the whole power n is equal to r power n into cos n theta plus I sin n theta. So இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் by the principle of mathematical induction. அதை யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை நம்ம முதல் p of n எடுத்துக்கலாம். ஸோ let p of n denote the given statement. ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டு நம்ம p of n எடுத்துக்கலாம். ஸோ p of n என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, r into cos theta plus I sin theta the whole power n is equal to r power n into cos n theta plus I sin n theta. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். this is what we are going to prove. ஸோ இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Now இது வந்து ஃபார் எனி நேச்சுரல் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம p of 1க்கே ட்ரூவான்னு செக் பண்ணலாம். ஸோ p of 1க்கு ட்ரூவான்னு செக் பண்ணுவோம். ஸோ அப்போ எனக்கு பதிலாக 1 போட்டால் என்ன வரும், r into cos theta plus I sin theta is equal to இங்கே n-க்கு 1 போட்டிங்கன்னா it will be r into இங்கே n-க்கு 1 போட்டிங்கன்னா cos theta plus I sin theta. அப்போ therefore LHS is equal to RHS. அப்போ therefore p of 1 is true. So p of 1 true சொல்லியாச்சு. இப்போ now let us assume
P of k to be true. So what is P of k? P of k என்ன சொன்னாங்க? It is going to be r into cos theta plus I sin theta the whole power k is equal to r power k into cos k theta plus I sin k theta. Okay வா? இதை let us take it as number 1. இதை number 1 ன்னு எடுத்துக்கலாம். Now to prove, என்ன prove பண்ண போகிறோம்? We are going to prove that P of k plus 1 is true. What is P of k plus 1? P of k plus 1 என்ன? It is r into cos theta plus I sin theta the whole power k plus 1 is equal to r power k plus 1 into cos of k plus 1 into theta plus I sin of k plus 1 into theta. Okay வா? So இதுதான் நம்ம prove பண்ண போகிறோம். This is what we are going to prove. So இது எப்படி prove பண்ணுறதுன்னு பார்க்கலாம். For this let us consider this LHS எடுத்துக்கலாம். So proof. So for the proof let us consider the LHS. So LHS நமக்கு என்ன இருக்கு? LHS equal to r into cos theta plus I sin theta the whole power k plus 1 இல்லையா? இப்போ இந்த ஹோல் பவர் k plus 1 தனித்தனியாக நம்ம எழுதிக்கும். ஸோ தனித்தனியாக எதுனா என்ன ஆகும்? இட் வில் பி r பவர் k plus 1 into cos theta plus I sin theta the whole power k plus 1 ஆகிடுமா? இந்த r பவர் k plus 1 அப்படியே வச்சுக்கோ. or இந்த r பவர் k plus 1 r பவர் k into r ன்னு பிரிச்சுக்கலாம். இந்த r பவர் k plus 1 r பவர் k into r ன்னு பிரிச்சுக்கலாம். and then இது that is cos theta plus I sin theta the whole power k plus 1 let us write it as cos theta plus I sin theta the whole power k into cos theta plus I sin theta the whole power 1 ன்னு எழுதிக்கலாம். let us write it like this. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த r பவர் k into இந்த cos theta plus I sin theta the whole power k r power k into cos theta plus I sin theta the whole power k into r into cos theta plus I sin theta. இப்போ இதுதான் என்னது? what is this? இதான நம்ம கண்டுபிடிச்ச அந்த P of k r into cos theta plus I sin theta the whole power k என்னது? r power k into cos k theta plus I sin k theta. இதை யூஸ் பண்ணுவோம். let us use this. so இது வந்து we can write it as r power k into cos k theta plus I sin k theta into r into cos theta plus I sin theta. ஸோ இப்போ இந்த ஆரும் r power k-வும் ரெண்டு சேர்ந்து என்ன ஆகும்? it will become as r power k plus 1. ஏன்னா ஆரும் r power k-வும் சேர்ந்து r power k plus 1 ஆகிடும். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும். let us multiply this. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? cos k theta into cos theta plus I into cos k theta into sin theta plus I into sin k theta into cos theta plus I square sin k theta into sin theta. ஓகேவா? இது ரெண்டையும் உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். just we have multiplied it inside. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். this r power k plus 1 into ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த ரெண்டு டேர்மை சேர்த்து எடுத்துக்கலாம். that is cos k theta into cos theta. இது I ஸ்கொயர்ன்றதா -1 நமக்கு ஆல்ரெடி புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் sin k theta into sin theta. இது ரெண்டுத்துலேருந்து let us take I common. ஸோ ஐயை காமனாக வெளில எடுத்துட்டிங்கன்னா என்ன வரும்? you'll get it as sin k theta into cos theta plus cos k theta into sin theta. ஓகேவா? ஓகே, இப்போ what is this? இதுதான் என்னது? இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். this is of the form cos alpha cos beta minus sin alpha sin beta which is cos of alpha plus beta இல்லையா? இது வந்து cos of alpha plus beta. and இது எந்த ஃபார்மில் இருக்குது? sin alpha cos beta plus cos alpha sin beta which is sin of alpha plus beta. அப்போ therefore இது ரெண்டையும் நம்ம இந்த மாதிரி எழுதலாம். that is r power k plus 1 into ஸோ இதை எப்படி எழுதலாம்னா cos of k theta plus theta and then இது ரெண்டையும் சேர்த்து plus I sin of k theta plus theta எழுதலாம்.
இப்போ இது ரெண்டுத்துலேருந்து தீட்டா காமனாக வெளில எடுக்கலாமா? ஸோ தீட்டா காமனாக வெளில எடுத்தால் என்ன ஆகும்? r பவர் k + 1 இன்ட்டு cos ஆஃப் k + 1 இன்ட்டு தீட்டா ப்ளஸ் I sin ஆஃப் k + 1 இன்ட்டு தீட்டா. இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. திஸ் இஸ் வாட் வி ஹாவ் டு ப்ரூவ். இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஏதுனமே தட் இஸ் r power k plus 1 into cos of k plus 1 into theta plus I sin of k plus 1 into theta. So அதுதான் நமக்கு வந்திருக்கு. So therefore hence proved. So therefore we can say that p of k plus 1 is true whenever p of k is true. Therefore by principle of mathematical induction p of n is true for all n belongs to n ன்னு எழுதி முடிக்கணும். இந்த மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன் சம் எல்லாத்துக்குமே கடைசி 2 ஸ்டெப் இது கண்டிப்பாக இருக்கணுமா, இல்லைனா மார்க் குறைப்பாங்க. அப்புறமா வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கண்டிப்பாக இது எழுதணும்னு. அப்புறம் மார்க் குறைச்சிட்டாங்கன்னா என்னை கேட்கக்கூடாது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸசைஸ் போடுவோம். எக்ஸசைஸ் சம்ஸில் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்த்து சம் வந்து ஐ கேவ் இட் அஸ் ஹோம்ஒர்க். ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்த்து சம் நான் ஹோம்ஒர்க்காக கொடுத்தேன் நான். இப்போ நம்ம இந்த செகண்ட் சம் போடலாம். லெட் அஸ் ஒர்க் அவுட் தி செகண்ட் ஒன். பை பிரின்சிபல் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன் ப்ரூவ் தட் ஃபார் n is greater than or equal to 1, 1 square plus 2 square plus 1 square plus 3 square plus 5 square plus etc. plus 2n minus 1 the whole square is equal to n into 2n minus 1 into 2n plus 1 divided by 3. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக்ஸசைஸ் 4.4 இதில் வந்து செகண்ட் சம். ஸோ let p of n denote the given statement. ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை p of n எடுத்துக்கோம். ஸோ p of nன்றது என்ன? இட் இஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர், சாரி 2 இல்லை 3 square plus 5 square plus etc. plus 2n minus 1 the whole square is equal to n into n, 2n minus 1 into 2n plus 1 divided by 3. இங்கே வந்து where n is greater than or equal to 1. ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருக்காங்க. this is what given. ஓகேவா? இப்போ நம்ம p of 1க்கு செக் பண்ணுவோம். ஏன்னா இங்கே n is greater than or equal to 1ன்னு கொடுத்துட்டாங்க. ப்ரீவியஸ் சம்லலாம் வந்து n was greater than or equal to 2ன்றதுனால தான் நம்ம 2 எடுத்தோம். பட் இங்கே 1ன்னு கொடுத்துட்டதுனால let us check it for 1. ஸோ p of 1 என்ன வரும்? what will be p of n? 1. it will be the first term. 1 square is equal to இங்கே 1ன்னு substitute பண்ணுவோம். so it is 1 into 2 minus 1 into 2 plus 1 divided by 3. இப்போ which is 1 is equal to 1. இதுவும் 1. இது வந்து 3 divided by 3ன்னு வந்துடும். ஸோ 3 cancel ஆகிட்டு இப்போ which is equal to LHS is equal to RHS. 1 is equal to 1. இப்போ therefore we can say that p of 1 is true. ஸோ p of 1 ட்ரூன்னு சொல்லியாச்சு. இப்போ அடுத்து let us assume p of k to be true. So what is p of k? So p of k என்ன வரும்? it will be 1 square plus 3 square plus 5 square plus etc. plus 2k minus 1 the whole square is equal to k into 2k minus 1 into 2k plus 1 divided by 3. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் let us take it as number 1. இந்த number 1ன்னு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா we are going to prove that p of k plus 1 is true. So what is p of k plus 1? p of k plus 1 என்ன? It is going to be 1 square plus 2 square plus 3 square, sorry 1 square plus 3 square plus 5 square plus etc. plus இங்கே k க்கு பதிலாக k plus 1 போடணும். ஸோ k க்கு பதிலாக k plus 1 போட்டால் என்ன வரும்? 2 into k plus 1 minus 1 the whole square. அதுவே இந்த சைட்லையும் k க்கு பதிலாக k plus 1 போடணும். ஸோ இப்போ it is k plus 1 into 2k plus 2. ஏன்னா ஆல்ரெடி ஒரு k plus 1 இருக்குது. சரி இது மைனஸ் 1. ஸோ அப்போ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 2 into k plus 1. ஸோ k plus 1 plus 2 minus 1. ஸோ அப்போ இங்கே 2k plus 1. 2k plus 1 into இது 2 into k plus 1. அப்போ it is going to be 2k plus 2 plus 1. அப்போ 2k plus 3 divided by 3. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். திஸ் இஸ் வாட் we are going to prove. ஸோ இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ப்ரூவ் பண்ணுறதுக்கு ப்ரூஃப் let us consider this LHS 1 square plus 3 square
plus 5 square plus etc. plus 2 into k plus 1 the whole square. 2 into, so உள்ள multiply பண்ண என்ன வரும் 2k plus 2 minus 1 the whole square. ஓகேவா? இப்போ நமக்கு ஆல்ரெடி இதுக்கு முந்தின டேர்ம் என்னவா இருக்கும்? the term before this. இதுக்கு முந்தின டேர்ம் கண்டிப்பா 2k minus 1 the whole square தானே இருக்கும். ஏன்னா இதுக்கு அடுத்த சீக்வன்ஸ் தான் இது. ஸோ அதனால it will be 2k minus 1 the whole square. ஸோ இந்த 1லேருந்து 2k minus 1 the whole square வரைக்கும் ஆட் பண்ணுறது தான் என்னன்னு சொல்லியிருக்கோம். it is k into k plus 2k plus 1 into 2k minus 1ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த இதுதான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். we are going to use that. So therefore it can be written as k into 2k plus 1 into 2k plus 1. Sorry. This minus 1. So it is k into 2k minus 1 into 2k plus 1 plus இது என்னது? It is k plus 1 into 2k minus 1. Sorry, 2k plus 1 into 2k minus 3. Okay va? Divided by, sorry ma, இப்போ LCM எடுப்போம். Now let us take the LCM. So LCM எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? The LCM is going to be 3. இங்க 3k into 2k minus 1 into 2k plus 1 plus k plus 1 into 2k plus 1 into 2k minus 3 வந்துடும். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்துலேருந்து நம்ம இந்த 2k plus 1 காமனாக வெளில எடுத்துலாமா? ஸோ 2k plus 1 காமனாக வெளில எடுத்துலாம். இப்போ இங்கே மீதி உள்ளே இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு? இது 6k ஸ்கொயர் ப்ளஸ் 6kன்னு வரும். அந்த இங்கே சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன வரும்? ப்ளஸ் 2k ஸ்கொயர் ப்ளஸ் k ப்ளஸ் 2k ப்ளஸ் 2 டிவைடட் பை 3ன்னு வந்து புரிஞ்சுதாம்மா? இப்போ ஜஸ்ட் 2k plus 1 into, ஸோ இப்போ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும்? it will be 8k square plus 8k square plus 8k plus இங்கே ஒரு k இருக்கு. ஸோ it is 9k plus 2ன்னு வந்துடும் divided by 3. or this can be written as 2k plus 1 into, ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? இதை வந்து we can write it as 4k square plus 4k plus 1 plus 5k plus 1 ன்னு எழுதலாம். You can write it like this. Sorry, 8 இல்லையா? இந்த இடத்துல இந்த 3k வால உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 6k ஸ்கொயர் மைனஸ் 3k தானே வரும். 6k ஸ்கொயர், ஏன்னா இந்த 2k plus 1 வெளியே போயிடுச்சு. அப்போ 6k ஸ்கொயர் மைனஸ் 3k. ஸோ இங்கே இந்த 2k plus 1 வெளில போயிடுச்சுன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? k plus 1 into 2k plus 3. So it is going to be 2k square so it is going to be 2k square minus 3k plus 2k minus 3. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். So it is going to be 2k plus 1 into, so it is going to be 6k square plus ஒரு 2k square. So totally it is going to be 8k square, and then இது ஒரு minus 3k, இது ஒரு minus 3k, இது ஒரு plus 2k. So it is going to be minus 4k. 3 plus 3 minus 3. இதோட proof வந்து I will do it one more time. proof. ஸோ இங்கே நமக்கு LHSல என்ன இருக்குது? 1 square plus 3 square plus 5 square plus
2 into k plus 1. So இதுக்கு முந்தின term வந்து actually it will be 2k minus 1 the whole square plus இது உள்ள multiply பண்ணோம்னா that is இது உள்ள multiply பண்ணா என்ன வரும் 2k plus 2 minus 1 இல்லையா 2k plus 2 minus 1. So இப்போ you'll get it as 2k plus 2 minus 1 will be plus 1 the whole square வந்து ஓகேவா. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த டேர்ம்ஸ் இதை ஆட் பண்ணால் இதுதான் நமக்கு என்னன்னு சொல்லியிருக்கோம். தட் இஸ் 1 ஸ்கொயர்லேருந்து 2k plus 1 the whole square வரைக்கும் ஆட் பண்ணுறதா என்னன்னு சொல்லியிருக்கோம். k into 2k minus 1 into 2k plus 1 divided by 3ன்னு சொல்லியிருக்கோமா. ஸோ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். let us substitute it here. So it is k into 2k minus 1 into 2k plus 1 divided by 3 plus 2k plus 1 the whole square. ஓகேவா. இப்போ LCM எடுப்போம். So the LCM is going to be 3. So it is going to be k into 2k minus 1 into 2k plus 1 plus 3 into 2k plus 1 the whole square வந்துடும். ஓகேவா. இப்போ இது ரெண்டுத்துலேருந்து we have 2k plus 1 the plus 1 வந்து காமன். 2k plus 1 is common. ஸோ அதை நம்ம காமனாக வெளியில் எடுத்துடலாம். let us take it outside. ஸோ அப்போ which is equal to 2k plus 1 வெளியில் எடுத்துட்டோன்னா அப்போ மீதி நமக்கு என்ன இருக்கும். இந்த 2k plus 1 வெளியில் எடுத்துட்டோம். ஸோ இங்கே மீதி வந்து 2k square minus k இருக்கும். 2k square minus k 2k square minus k இருக்கும். இங்கே மீதி என்ன இருக்கும் 3 into 2k plus 1 இருக்கும் இல்லையா. 3 ஒரு 2k plus 1 வெளியில் போயிடுச்சு. ஸோ அப்போ மீதி என்ன இருக்கும் 3 into 2k plus 1 இருக்கும். ஸோ 3 உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 6k plus 3 இல்லையா. ஸோ it is going to be plus 6k plus 3ன்னு வந்துடும். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ it is 2k plus 1 into so it is going to be 2k square plus 5k plus 3 divided by 3. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஸோ 5kவை எப்படி நம்ம வந்து 6 வர மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணுறது. ஸோ இட் இஸ் 2k plus 1 into 2k square plus 2k plus 3k plus 3ன்னு எடுத்துக்கலாமா divided by 3. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ இட் இஸ் 2k plus 1 into ஸோ இது ரெண்டுலேருந்து 2kவை காமனாக வெளில எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்கும் நமக்கு k plus 1 ப்ளஸ் இது ரெண்டுலேருந்து 3யை காமனாக வெளில எடுத்துட்டா வில் பி ஹேவிங் k plus 1 divided by 3. இப்போ இது ரெண்டுலேருந்து again k plus 1 is common. So 2k plus 1 into k plus 1 into 2k plus 3 divided by 3. இதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. This is equal to RHS. இப்போ hence proved. hence proved-ஓட விட்டுறக்கூடாது. லாஸ்ட்டாக ரெண்டு ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறோம். என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதணும் அது p of k plus 1 is true whenever p of k is true. Therefore by principle of mathematical induction இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக எழுதணும். p of k plus 1 is true whenever p of k is true. Therefore by principle of mathematical induction p of n is true for all n. இங்கே வந்து n என்ன கொடுத்துருக்காங்க n is greater than 1ன்னு சொல்லணும். புரியுதா. புரிஞ்சுதாம்மா. புரிஞ்சுதா இது. ஓகே. இப்போ next sum. Prove that the sum of first n non-zero even numbers. Sum of first n non-zero even numbers is n square plus n. So இதுதான் நம்ம prove பண்ண போறோம். So sum of first n non-zero even numbers. So இது வந்து even numbers இப்போ நம்ம கன்சிடர் பண்ணணும். That is so p of n. Let p of n denote the given statement ன்னு எடுத்துக்கலாம். So p of n-ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா non-zero even numbers. So அப்போ therefore even numbersங்கிறது என்னென்ன 2 plus 4 plus 6 plus etc plus 2n. இதுதான் first n non-zero even numbers. First n non-zero even numbers. This is equal to n square plus n நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா. இதுதான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ p of 1க்கு ட்ரூவான்னு பார்ப்போம். ஸோ p of 1ன்றது இங்கே என்ன வரும் it will be 2 இல்லையா. இங்கே என்ன வரும் ஸோ it is going to be 2 square plus 2. ஸோ இங்கே n-க்கு 2ன்னு போட்டோன்னா நமக்கு என்ன சாரி n-க்கு 1ன்னு போட்டால் வில் கெட் 2 இல்லையா. ஆர் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம் which is 2. இங்கே நம்ம n-க்கு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இங்கே n-க்கு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் 1 square plus 1. இப்போ which is 2 is equal to 2. அப்போ therefore we can say that p of 1 is true. ஸோ p of 1 ட்ரூன்னு சொல்லிட்டோம். Now assume p of k to be true.
So what is P of K? P of K என்றது it is 2 plus 4 plus 6 plus etc plus 2k is equal to k square plus k. Then let us take it as number 1. Okay va? Now to prove, என்ன prove பண்ணணும் நம்ம? P of K plus 1 is true. So what is P of K plus 1? P of K plus 1 என்ன? It is 2 plus 4 plus 6 plus etc plus 2 into k plus 1 is equal to k plus 1 the whole square plus k plus 1. So இதுதான் நம்ம prove பண்ண போறோம். That is k plus 1 the whole square plus k plus 1 ன்னு prove பண்ண போறோம். ஓகேவா? இப்போ இதுல வந்து நம்ம இந்த LHS எடுத்துக்கலாம். Proofல let us consider the LHS. LHS என்ன கொடுத்திருக்காங்க? 2 plus 4 plus 6 plus etc. So இதுக்கு முந்தின term வந்து it will be equal to 2k plus 2 into k plus 1 ன்னு வந்துரும். ஓகேவா? which is equal to, so இந்த 2ல இருந்து 2k வரைக்கும் ஆட் பண்றதா, 2ல இருந்து 2k வரைக்கும் ஆட் பண்றதா என்னது k square plus k plus இது உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2k plus 2 ன்னு வந்துரும். ஓகேவா? ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஆக்சுவலி இதை let us write it like this, that is k square plus 2k, இந்த 2 வந்து plus 1 plus 1 ன்னு எடுத்துக்கலாம், 1 plus 1 2 ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? plus k plus 1. இப்போ இதுதான் என்னது? what is this? இதான் k plus 1 the whole square இல்லையா? this is k plus 1 the whole square plus k plus 1. ஓகேவா? அப்போ therefore இதான நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது, இதான நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. hence proved. அப்போ therefore by the p of k plus 1 is true whenever p of k is true. Therefore by principle of mathematical induction p of n is true for all n belongs to n. இது வந்து நீங்கள் கண்டிப்பாக கீழே அந்த ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட் எழுதணும், சும்மா இப்படியே விடக்கூடாது. யூ ஹாவ் டு கம்ப்ளீட் த சம், இந்த சம்மை கம்ப்ளீட் பண்ணணும். புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா இது? ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த 6th சம் போடலாம். 6th சம் போட்டுட்டு இன்றைக்கி ஹோம்ஒர்க் வந்து 5 அண்ட் தென் 8 9 இந்த 3 சம் நான் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். 5 8 9 எப்படி போடணும்னு சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த 6th சம் போடலாம். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யூசிங் மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன் ஷோ தட் ஃபார் எனி நேச்சுரல் நம்பர் கிரேட்டர் than or equal to 2 we have to prove this. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே 6th one. So let P of n denote the given statement ன்னு எழுதிக்கலாம். So இந்த given statement P of n ன்னு எடுத்துக்கோ. Now P of n என்னது, என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க நமக்கு? It is 1 by 1 plus 2 plus 1 by 1 plus 2 plus 3 plus etc plus 1 by 1 plus 2 plus 3 plus etc up to plus n. So this is equal to n minus 1 by n plus 1 நம்ம prove பண்ண போறோம். So this is what we are going to prove. So இங்க வந்து n is greater than or equal to 2 ன்னு கொடுத்துருக்காங்க. n is greater than or equal to 2. So அப்போ நம்ம p of 1க்கு செக் பண்ணக்கூடாது, p of 2க்கு தான் செக் பண்ணணும். So now we are going to check it for p of 2. So p of 2க்கு 1 செக் பண்ணணும். So what will be p of 2? So p of 2 போது நம்ம nக்கு பதிலாக நம்ம 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இதில் நம்ம nக்கு பதிலாக 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், ஆர் ஃபஸ்ட்டு டேர்மை மட்டும் கூட எடுத்துக்கலாம். ஸோ இட் இஸ் 1 by 1 plus 2. புரியுதா? nக்கு பதிலாக 2 போட்டிங்கன்னா 1 plus 2 வரைக்கும் தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இங்கே நம்ம nக்கு பதிலாக 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஸோ nக்கு பதிலாக 2 போட்டால் என்ன வரும்? இட் இஸ் 2 minus 1 divided by 2 plus 1. அப்போ which is equal to 1 by 3 is equal to 1 by 3 வந்துடும். இப்போ which is equal to, sorry, but therefore we can say that p of 2 is true. So p of 2 true ன்னு சொல்லியாச்சு. Now let us assume p of k to be true. What is p of k? p of k ங்கிறது என்ன? It is 1 by 1 plus 2 plus 1 by 1 plus 2 plus 3 plus etc plus 1 by 1 plus 2 plus etc plus k is equal to k minus 1 divided by k plus 1. Then let us take it as number 1. Okay va? Now to prove, என்ன prove பண்ண போறோம்? To prove p of k plus 1 is true.
ஸோ வாட் இஸ் பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன்? பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன்னுங்கிறது என்ன? இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எங்கெல்லாம் கே இருக்கோ அங்கெல்லாம் கே ப்ளஸ் ஒன் போடணும். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எங்கெல்லாம் கே இருக்கோ அங்கெல்லாம் கே ப்ளஸ் ஒன் போடணும். ஸோ இப்போ கே ப்ளஸ் ஒன் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? இட் வில் பி 1/1 + 2 + 1/1 + 2 + 3 + etc. + 1/1 + 2 + 3 + etc. + k + 1 is equal to k plus 1 minus 1 divided by k plus 1 plus 1. So the மேலே simplify பண்ணிங்கன்னா it will be k by k plus 2 நம்ம prove பண்ணணும். This is what we have to prove. இதுதான் நம்ம prove பண்ண போகிறோம் proof. So for the proof, let us consider this LHS. LHS எடுத்துப்போம். So it is 1/1 plus 2 plus 1/1 plus 2 plus 3 plus etc. plus இதுக்கு முந்தின term என்ன வரும்? It will be 1/1 plus 2 plus etc. plus k. அதுக்கு அடுத்த term தான் இது 1/1 plus 2 plus 3 plus etc. plus k plus 1. ஓகேவா? இப்போ ஆல்ரெடி இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்லேருந்து இது வரைக்கும் ஆட் பண்ணுறதா நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்? k minus 1 by k plus 1 ன்னு சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அப்போ therefore இதை we can replace it as k minus 1 by k plus 1 plus 1 by. ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா this is by 1. This is of the form sum of first n natural numbers. Sum of first n natural numbers என்ன? 1 plus 2 plus etc. up to n. n வரைக்கும் ஆட் பண்ணால் என்ன வரும்? n into n plus 1 by 2 இல்லையா? ஸோ n into n plus 1 by 2. இப்போ இதில் வந்து நம்ம n-க்கு பதிலாக k சப்ஸ்டிட்யூட் பண்ணும். n-க்கு பதிலாக k சப்ஸ்டிட்யூட் பண்ணும். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? this will become as k plus 1 into k plus 1 plus 1 which is k plus 2 divided by 2 வந்துடும். புரிஞ்சுதாமா? இந்த ஃபார்முலாவை இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். we are using this formula for this denominator. இந்த டினாமினேட்டருக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே n-க்கு பதிலாக k plus 1 இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவில் n-க்கு பதிலாக k plus 1 போட்டால் k plus 1 into k plus 2 divided by 2 வந்துடும். அப்போ which is equal to k minus 1 divided by k plus 1 plus 2 divided by k plus 1 into k plus 2. ஓகேவா? இது ரெண்டுத்துலேருந்து let us take 1 by k plus 1 common. அது வெளியில் எடுத்துகிட்டா மீதி நமக்கு இங்கே என்ன இருக்குது? k minus 1 divided by plus 2 divided by k plus 2 வந்துடும். இப்போ நம்ம இது LCM எடுப்போம். ஸோ அப்போ it is 1 by k plus 1. So the LCM is going to be k plus 2 இல்லையா? மேலே நமக்கு என்ன வரும்? cross multiply பண்ணோன்னா it will be k square plus 2k minus k minus 2 plus 2 வந்துடும். ஓகேவா? plus 2 minus 2 will get cancelled. அப்போ which is equal to மேலே simplify பண்ணிங்கன்னா it is k square plus k divided by k plus 1 into k plus 2 வந்துடும். ஸோ இதுலேருந்து ஒரு கேவை வெளியில் எடுத்துட்டோன்னா அப்போ it will be k plus 1 divided by k plus 1 into k plus 2. ஸோ இதில் k plus 1 k plus 1 கேன்சல் பண்ணிடலாம் which is equal to k by k plus 2. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. this is what we have to prove. அப்போ hence prove. லாஸ்ட்டாக என்ன ரெண்டு ஸ்டேட்மெண்ட் எழுதணும்? therefore p of k plus 1 is true whenever p of k is true. therefore by principle of mathematical induction p of n is true for all n belongs to for all n is greater than or equal to 2. அந்த மாதிரி எழுதணும். புரியுதா? அந்த ரெண்டு ஸ்டெப் மறந்துடாதீங்க. அந்த ரெண்டு ஸ்டெப் கண்டிப்பாக எழுதணும். எழுதலைன்னா மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இது புரிஞ்சுதாமா? இந்த சம் புரிஞ்சுதா? இப்போது அடுத்தது இந்த ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். using mathematical induction show that for any natural number greater than or equal to 2. ஸோ இதுவும் 2-ஐ விட ஜாஸ்தியாக இருக்கும்போது தான். ஸோ இங்கே வந்து நீங்கள் p of 2 கண்டுபிடிக்கும்போது இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும்தான் வரும். p of 2 கண்டுபிடிக்கும்போது ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் வரும். இங்கே 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 12 by 2 plus 1 by 4ன்னு வரும். ஸோ which is 3 by 4ன்னு வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அப்போ you'll get it as 3 by 4. இதுவும் ஏன்னா 1 by 4 இல்லையா? 1 minus 1 by 4 is 3 by 4. 3 by 4 is equal to 3 by 4. அப்போ therefore p of 2 is true. அடுத்தது assume p of k to be true. That is p of kங்கிறது இங்கே 1 by k square இருக்கும் இல்லையா? is equal to k plus 1 by 2k அப்படின்ட்டு வந்துடும். நம்ம இப்போ அடுத்து ப்ரூவ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா இப்போ அடுத்தது ப்ரூவ் பண்ணும்போது ஸோ p of k plus 1 ப்ரூவ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? it is equal to 1 by 1 minus 2 square 1 minus 1 by 3 square etc. 1 minus 1 by k square into 1 minus 1 by k plus 1 the whole square. இதுதான் LHSல இருக்கும்.
இதான் LHSல இருக்கும். RHSல நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா k plus 1 divided by 2 into k plus 1, that is k plus 2 divided by 2 into k plus 1. இதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? k plus 1 plus 1, அப்போ அது சேர்த்தா என்ன ஆகிடும்? k plus 2 divided by 2 into k plus 1 ப்ரூவ் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் ஆட் பண்ணுறதா என்னன்னு சொன்னோம்? இட் இஸ் கோயிங் பி k plus 1 divided by 2k into, ஸோ இங்கே இதை எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் இஸ் கோயிங் பி k plus 1 the whole square. மேலே உங்களுக்கு என்ன வரும்? இட் வில் பி k plus 1 the whole square. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இட் வில் பி k square plus 2k plus 1 minus 1 வந்துடும். ஸோ இதில் ஒரு k plus 1 கேன்சல் பண்ணிடலாம், இல்லை plus 1 minus 1 கேன்சல் பண்ணிடலாம். உள்ளேருந்து ஒரு கேவை காமனாக வெளில எடுத்துட்டிங்கன்னா இது get it as k plus 2 divided by 2 into 2k into k plus 1 வந்துடும். ஸோ k கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இதான் ப்ரூஃப். அவ்வளோதான், ப்ரூவ் பண்ணியாச்சு. புரியுதா? ப்ரூஃபே நான் போட்டு காமிச்சிட்டேன், ஸ்டெப்ஸ் எழுதி நீங்கள் போட வேண்டியதான், வேறு ஒன்றும் வேலை கிடையாது உங்களுக்கு. அடுத்து இந்த 8th one பாருங்கள். இந்த 8th one அதே மாதிரி தான், ஈஸி தான். இது ப்ரூவ் பண்ண போகிறோம். இதில் கேத்து டேர்ம்னு போது என்னுக்கு பதிலாக கே போட்டிங்கன்னா அதுதான் கேத்து டேர்ம். இது p of 1க்கு 2 செக் பண்ணால் போதும். p of 1 போது இஸ் 1/2 into 5, that is 1/10. இங்கே என்னுக்கு 1ன்னு போட்டிங்கன்னா என்ன வரும்? 1/10 வரும். ரெண்டு ஈக்குவலாக வரும். ஸோ அப்போ p of kன்றது இங்கே என்னுக்கு பதிலாக கே போட்டு எழுதணும். ஓகேவா? இப்போ k plus 1 என்ன வரும்? அதில் வந்து 1/2 into 5 plus etc plus 1/3k minus 1 into 3k plus 2 plus 1/3 into k plus 1 minus 1 into 3 into k plus 2 plus 2. இதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, ஆக்சுவலாக இங்கே ப்ரூவ் பண்ண வேண்டியது வந்து k plus 1 divided by 6 into k plus 1 plus 4ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? 6 into k plus 1 plus 4னா என்ன அர்த்தம்? இது 6k plus 10ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் ஆட் பண்ணுறதா என்னன்னு சொல்லுவோம் நம்ம? இட் இஸ் கோயிங் பி k divided by 6k plus 4 ப்ளஸ் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஆக்சுவலாக 3k plus 3 minus 1, ஸோ அப்போ இட் இஸ் 3k plus 2. அடுத்து இங்கே சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? 3k plus 6 இல்லையா? plus 2, ஸோ அப்போ இட் இஸ் கோயிங் பி 3k plus, ஓகே இது k plus 1மா. ஸோ இது 3ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணால் 3k plus 3 plus 2, ஸோ விச் இஸ் 3k plus 5ன்னு வரும். ஓகேவா? இப்போது இதில் ஆக்சுவலாக நீங்கள் வந்து 3ஐ வெளியில் எடுத்துட்டிங்கன்னா, இதில் 3ஐ வெளியில் எடுத்துட்டா உங்களுக்கு என்ன வரும்? இட் வில் பி k divided by, ஸோ 3 into 2ஐ வெளியில் எடுத்துருவோம். ஸோ 2ஐ வெளியில் எடுத்துட்டிங்கன்னா 3k plus 2ன்னு வந்துடும். ப்ளஸ் 1/3k plus 2 into 3k plus 5ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து இது ரெண்டுத்துலேருந்து let us take 1/3k plus 2 காமன். ஸோ 1/3k plus 2 காமனாக வெளில எடுத்துலாம், which is going to be k/2 plus 1/3k plus 5 இல்லையா? ஏன்னா இந்த 3k plus 2 வெளியில் எடுத்துட்டா k/2 இருக்கும் இங்கே மீதி, இங்கே 1/3k plus 5. இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும்? 1/3k plus 2. ஸோ இங்கே வந்து 2 into 3k plus 5 will be the LCM. மேலே வந்து k into 3k plus 5. ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3k square plus 5k plus 2ன்னு வந்துடும் மேலே. ஓகேவா? ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். இது வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 3 into 2 6. ஸோ 6ஐ 5 வர மாதிரி எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? You can write it as 3 plus 2. So it is going to be 3k square plus 3k plus 2k plus 2 divided by, so கீழே வந்து நமக்கு 2 into 3k plus 2 into 3k plus 5 வந்து. ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3k into மீதி வந்து நமக்கு k plus 1. இங்கே plus 2 காமனாக வெளில எடுத்துட்டோம்னா k plus 1 divided by 2 into 3k plus 2 into 3k plus 5. ஸோ இது ரெண்டுலேருந்து k plus 1 வெளியில் எடுத்துட்டா 3k plus 2ன்னு வந்துடும் divided by 2 into 3k plus 2 into 3k plus 5ன்னு வந்துடும். ஸோ இந்த 3k plus 2 3k plus 2 கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த 2ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you get it as 6k plus 10ன்னு வரும். ஓகேவா? இந்த 6k plus 10 வந்து we can write it as இது 6k, that is k plus 1 divided by 6k plus 10 ன்னு வரும், which can be written as இதை வந்து k plus 1 divided by
இதை 6k + 6 + 4ன்னு பிரிச்சுக்கலாமா +6 + 4ன்னு இப்போ இது ரெண்டுத்துலேருந்து 6 காமனாக வெளில எடுத்துட்டிங்கன்னா you'll get it as k + 1 divided by 6 into k + 1 + 4ன்னு வந்து ஓகேவா 6 into k + 1 + 4 ஸோ அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது this is what we have to prove hence provedன்னு சொல்லிடலாம் புரிஞ்சுதாம்மா ஏன்னா இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா k + 1 divided by 6 into k + 1 + 4 ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது புரிஞ்சுதாம்மா புரிஞ்சுதா ஜஸ்ட் இது நீங்கள் எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் ஸோ இந்த சம் ஹோம்ஒர்க்காக போட்டுருங்க நெக்ஸ்ட்டு இந்த 9th சம் பாருங்கள் ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக கேத் டேர்ம் என்ன வரும் p of 1 வந்து ட்ரூன்னு வந்துடும் ஏன்னா 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இங்கே 1 ஃபேக்டோரியல் இங்கே என்ன வரும் 1 + 1 இட் இஸ் கோயிங் பி 2 ஃபேக்டோரியல் -1 which is going to be 1ன்னு வந்துடும் ஸோ இது ட்ரூன்னு வந்துடும் ஓகேவா இப்போ இதில் வந்து p of k வந்து k into k factorial is equal to k + 1 factorial -1ன்னு வந்துடும் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் what we have to prove இது என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஆக்சுவலாக 1 factorial plus 2 into 2 factorial plus 3 into 3 factorial plus etc plus k into k factorial plus k plus 1 into k plus 1 factorial so this is equal to k plus 2 factorial minus 1 prove பண்ணோம் இல்லையா ஏன்னா இங்கே கேக்கு பதிலாக k plus 1 போட்டிங்கன்னா இது k plus 1 plus 1 ஆகிடும் which will become as k plus 2 factorial minus 1 ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ஸோ இதிலேருந்து இந்த k into k factorial வரைக்கும் ஆட் பண்ணுறது தான் என்னது it is k plus 1 factorial minus 1 plus இங்கே ஒரு k plus 1 into k plus 1 factorial வந்துடும் ஸோ இது ரெண்டுத்துலேருந்து we can take k plus 1 factorial common இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து நம்ம k plus 1 factorial காமனாக வெளில எடுத்துருவோம் ஸோ k plus 1 factorial காமனாக வெளில எடுத்துட்டோம்னா மீதி நமக்கு இங்கே என்ன இருக்கும் k plus 1 இங்கே மீதி என்ன இருக்கும் plus 1 இந்த -1 தனியாக வெளியே எழுதிக்கலாம் இது ஒரு தனி டேர்ம் ஸோ அதனால் இது தனியாக லாஸ்ட்டில் எழுதிக்கிறேன் புரியுதா இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து ஐ எம் டேக்கிங் k plus 1 factorial காமன் ஸோ இந்த k plus 1 factorial காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா இப்போ மீதி இங்கே நமக்கு k plus 1 இருக்கும் இங்கே நமக்கு மீதி 1 தான் இருக்கும் இங்கே மீதி 1 தான் இருக்கும் அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன் அண்ட் இந்த -1 டேர்மை இங்கே லாஸ்ட்டில் தனியாக எழுதியிருக்கேன் ஸோ k plus 1 plus 1ங்கிறது k plus 2 ஸோ இட் இஸ் k plus 2 into k plus 1 factorial minus 1 ஸோ k plus 2 into k plus 1 factorial தான் என்னது இட் இஸ் k plus 2 factorial இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஃபார்முலாவில் தட் இஸ் என்ன ஃபார்முலா படித்தோம் n factorial can be written as n into n minus 1 factorial ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி வந்துடும் இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது hence provedன்னு சொல்லிடலாம் புரிஞ்சுதாம்மா ஜஸ்ட் நீங்கள் இது சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு p of k சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து k plus 1 factorial காமனாக வெளில எடுத்திங்கனாலே போதும் ஸோ இந்த 3 சம் நீங்கள் ஹோம்ஒர்க்காக ஃபினிஷ் பண்ணிவிடுங்க இப்போ நான் சொன்னேன் இல்லையா என்னென்ன சம் சொன்னேன் 5 அண்ட் தென் 8 9 இந்த 3 சம் ஹோம்ஒர்க்காக ஃபினிஷ் பண்ணிவிடுங்க மீதி நம்ம நாளைக்கு பார்க்கலாம்